தமிழ்நாட்டுல டெய்லி ஏதாவது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு எண்ணிக்கையே கிடையாது, அளவே கிடையாது. கடந்த 5 வருஷமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியும், கஞ்சா போதை எல்லாம் இப்ப கஞ்சா எல்லாம் நிறைய உள்ள வந்துருச்சு. சோ நார்மல் ஆயிடுச்சுங்க. லா அண்ட் ஆர்டர் கையில வச்சுக்கிறது நம்ம சிஎம். சிஎம் கையில தான் எல்லாம் இருக்கு. சிஎம் என்ன பண்றாரு? வேலை பாக்குறாரா? நான் சில வீடியோல சொல்லியிருப்பேன், சிஎம் போட்டோ ஷூட் சிஎம், பொம்மை சிஎம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் கடிச்சிட்டு இருந்தீங்க. ஒரு முன்னாடி ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் 40 குழந்தைங்க ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுக்கும் என்னன்னு கேட்கல. நேத்து ஒரு +2 பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அதுக்கும் என்னன்னு கேட்கல. ஒரு வீடியோ ஒண்ணு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. அப்பனையும் தாத்தாவையும் நல்லா ஆட்டம் போட வச்சிருப்பீங்க. ஆனா எங்களெல்லாம் ஆட்டம் போட வைக்க முடியாதுல்ல அவங்களால. இவங்களுக்கு என்னன்னா, இது ஒரு இது மாதிரி அவங்க ஆட்சியில இருந்தா அவங்க கெத்தா இந்த பாட்டு போட்டு பேக் சினிமாவா? நீங்க தானே சொன்னீங்க சினிமா வேற அரசியல் வேற. நானும் நீங்க அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு சிஎம் இருக்கும்னு தெரியாம சும்மா இந்த கேமரா மேல கூடவே கூட்டு சுத்துறதுல எந்த மாதிரி மைண்ட் செட் தெரியுமா? அந்த காமராஜர்லாம் இருந்தாரு, அவர் போற இடம் தெரியாது வர இடம் தெரியாதுன்னு பேசிப்பாங்க, சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க போறாங்கன்னா அங்க ஒரு ஆல்ரெடி இந்த மீடியா எல்லாம் அங்கதான் இருக்கும். வேற ஏதாவது ஈவெண்ட் நடந்தா அதெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிடுவாங்க மீடியால. இவங்களோட ஈவெண்ட் மட்டும் தான் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். அடுத்து போட்டோ ஷூட் கூடவே ஒரு கேமராமேன் இருப்பாரு. இப்போ இது ரீசெண்டா கூட நடைபயிற்சின்னு ஒரு போட்டோ ஷூட் பார்த்தேன். நடைபயிற்சின்னா என்ன? டெய்லி நம்ம காலையில எழுந்திரிச்சு நடக்கிறது. எப்படின்னா ஹெல்த் நல்லா இருக்கும். மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இது நடைபயிற்சியா? போட்டோ ஷூட் அது பேரு. இந்த போட்டோ ஷூட் முதல் வரும். நீங்க ஒரு பொம்மைய எம்எல்ஏ ஆக்கி இருக்கீங்க, ஓகே மன்னிச்சிருவேன். சிஎம் ஆக்கி இருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு?